தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய திருப்பலியின் வருகை பகுதியிலே ஆண்டவரின் வானதூதர்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள் என்று. இன்று நாம் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காவல் தூதர்களுடைய விழாவினை கொண்டாடுகிறோம். நம் ஒவ்வொருவருக்குமே காவல் தூதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நம்மை வழி நடத்துகின்றார்கள். ஆகவே அந்த விதத்தில் நம்முடைய காவல் தூதர்களுடைய வழி நடத்துதலில் நாம் நல்ல கிறிஸ்துவ வாழ்வு வாழ, இறைவனுக்கு உகந்த வாழ்வு வாழ தேவையான வரங்களை இந்த திருப்பலியிலே மன்றாடி செபிப்போம். பிரியமானவர்களே, நம்முடைய தேர் திருவிழாவை மிகவும் ஆடம்பரமாக சிறப்பித்திருக்கின்றோம். அதற்காக நன்றி கூறுவோம். இன்றைய இந்த திருப்பலியானது இந்த சிறுவைபுரம் இறை மக்கள் குடும்பங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்காகவும் இந்த திருப்பணியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய உங்களுடைய ஒவ்வொருடைய கருத்துக்காகவும் நன்றியாக இறைவனுக்கு இறைவன் செய்த அனைத்து அற்புதமான காரியங்களுக்கு நன்றியாகவும் நல்ல ஒரு இயற்கை சூழ்நிலையை அமைத்து கொடுத்து நம்முடைய திருவிழாவை நல்ல முறையிலே நடத்த செய்த இறைவனுக்கு நன்றியாகும். அன்னையின் பரிந்துரையால் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகவும் கூறி இந்த திருப்பலியிலே நாம் நன்றி கூறி செபிப்போம். தூய மறைநிலை தகுந்தமுறையில் கொண்டாட தடையாக இருக்கின்ற குற்றங்களை நினைத்து பார்ப்போம். மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனும் சகோதர சகோதரிகளும் சகோதர சகோதரிகளை நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ளும் என்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உம்மோடு தூயாவியாய் ஒன்றிப்பு ஒரே இறைவனாய் வாழும் உம்மை மன்றாடுகின்றோம்.
என் தூதர் உனக்கு முன் செல்வார். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, 20 முதல் 23 வரையுள்ள இறைவசனங்கள். ஆண்டவர் கூறுவது: வழியில் உன்னை பாதுகாக்கவும், நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும், இதோ நான் உனக்கு முன் ஒரு தூதரை அனுப்புகிறேன். அவர் முன் எச்சரிக்கையாயிரு. அவர் சொற்கேட்டு நட. அவரை எதிர்ப்பவனாயிராதே. உன் குற்றங்களை அவர் பொறுத்துக் கொள்ளார். ஏனெனில் என் பெயர் அவரில் உள்ளது. நீ அவர் சொல் கேட்டு நடந்தால், நான் சொல்வது யாவற்றையும் கேட்டு செயல்பட்டால், நான் உன் எதிரிகளுக்கு எதிரியும் உன் பகைவருக்கு பகைவனும் ஆவேன். ஏனெனில் என் தூதர் உனக்கு முன் செல்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மதுரை பாடல். பல்லவி. உம்மை காத்திட தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். பல்லவி. உம்மை காத்திட தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடர்களின் கண்ணினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறப்புகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இரட்டைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். பல்லவி. உம்மை காத்திட தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீ அஞ்ச மாட்டீர். இருளில் உலகும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் காக்கும் கொடிய வாதைக்கும் நீ அஞ்ச மாட்டீர். பல்லவி. உம்மை காத்திட தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீ செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். பல்லவி. உம்மை காத்திட தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். அவரை போற்றுங்கள். அல்லேலூயா. 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 ஆண்டவர்களோடு இருப்பாராக. காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார்: நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளை போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். இந்த சிறு பிள்ளையை போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோரில் ஒருவரையும் நீங்கள்
இழிவாக கருத வேண்டாம், கவனமாய் இருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்று நாம் காவல் தூதர்களுடைய விழாவினை கொண்டாடுகின்றோம். இந்த காவல் தூதர்கள் நம்மை என்ன பண்றாங்க? காவல் செய்கின்றார்கள். நீங்களா ஒரு சிலர் இந்த படத்தை பார்த்திருப்பீங்க. அப்படியே அந்த ஒரு ஆற்றை கடக்கின்ற பாலத்துல கடக்கிற மாதிரி இருக்கும். பின்னாடி ஒரு வானதூதர் ஒரு மாதிரி படத்தை பார்த்திருப்பீங்க இல்லையா? ஆகவே ஒரு காவல் தூதர்கள், நாம் ஒவ்வொருவருக்குமே ஒரு காவல் தூதர் இருக்கின்றார்கள். அவர்கள் காவல் செய்கின்றார்கள் என்பதனைத்தான் இன்றைய விழாவானது நமக்கு எடுத்து கூறுகின்றது. தூய காவல் தூதர்களுடைய விழாவினை கொண்டாடுகின்றோம். இவர்களை பற்றி நாம் விவிலியத்திலே பல இடங்களிலே நாம் காண முடியும். தொடக்க நூலிலிருந்து நாம் பார்த்தோம் என்றால் காவல் தூதர்கள் பல்வேறு விதத்துல இருக்கின்றார்கள். ஒரு சில சமயத்துல இறைவனை காட்சி கண்டதாக அந்த தொடக்க நூலிலே நாம் காண்கின்றோம். யாக்கோபு பார்க்கின்ற போது ஒரு ஆடவர் அவரோடு ஒரு இரவு முழுவதும் அவரோடு மட்போரிட்டார் என்று யாக்கோபு தொடக்க நூலிலே 32ஆம் அதிகாரத்துல 21 32 வரையுள்ள இறைவாக்கியங்களிலே காண முடியும். அதிலே பார்த்தோம் என்றால் அந்த ஆடவர் அதை கடவுள் தான் தன்னை நேரடியாக சந்தித்தார் என்று யாக்கோபு நம்புகின்றார். நீர் ஆசீர்வதித்தாருடைய நான் அவனை விடமாட்டேன் சொல்லி ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தை இந்த யாக்கோபு பெற்றுக் கொள்வதையும் அவருடைய பெயர் அதிலிருந்து இஸ்ராயேல் என்று மாற்றப்படுவதையும் நாம் காண்கின்றோம். அதை போலவே இன்றைய விடுதலை பயண நூலிலே நாம் காண்கின்றோம். ஆண்டவர் கூறுவது, வழியில் உன்னை பாதுகாக்கவும், நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும், இதோ நான் உனக்கு முன் ஒரு தூதரை அனுப்புகிறேன். அவர் சொல் கேட்கின்றனர், அவரை எதிர்ப்பவனாய் இராதே, உன் குற்றங்களை அவர் பொறுத்துக் கொள்வார் என்றெல்லாம் காவல் தூதர் என்னென்னலாம் செய்வார் என்பதை முதல் வாசகத்துல விடுதலை பயண நூலிலே நாம் வாசிக்கின்றோம். அதை தொடர்ந்தும் கூட பல்வேறு இடங்களிலே காவல் தூதர்கள் இருப்பதை நாம் காண முடியும். உதாரணமாக ஏசாயாவின் புத்தகம், ஏசாயாவுடைய அழைப்பை பற்றி சொல்கின்ற போது ஏசாயாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம். ஊசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதொரு அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கல் ஆடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் செராபீன்கள் சூழ்ந்து நின்றனர். அந்த செராபீன்கள் ஒவ்வொன்றுக்கும் எத்தனை ரெக்கைகள் இருந்தன? 6 ரெக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 ரெக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர், 2 ரெக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர், மற்ற 2ஆல் பறந்தனர். அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர் 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 என்று போற்றுவதாக அந்த இதுல மிக அழகாக ஏசாயாவின் புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கின்றதை நாம் காண முடியும். அதே போலவே மீண்டுமாக தானியேலுடைய புத்தகத்துல 10ஆம் அதிகாரத்துல நாம் பார்த்தோம் என்றால் அதற்கு முன்பாக ஏறக்குறைய
தானியேலாகிய நான் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கின்ற போது, தானியேலாகிய நான் 3 வாரங்களாக அழுது கொண்டிருந்தேன். அந்த சமயத்துல எப்படி இருந்தேன் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு 5ஆம் வசனம் 5-6 வசனங்களிலே அந்த காவல் தூதர் எப்படி இருக்கின்றார் என்பதை விவரிக்கின்றார். என் கண்களை உயர்த்தி பார்க்கையில் மெல்லிய பட்டாடை முடித்துக் கொண்டு தம் இடையில் உபாச நாட்டு தங்க கட்டியிருந்த ஒருவரை கண்டேன். அவனது உடல் பளிங்கு போல் இருந்தது. அவர் முகம் ஒளிவிடும் மின்னலை போல் இருந்தது. அவருடைய கண்கள் பொறி பறக்கும் தீப்பந்தங்கள் போலும், கைகாலும் கால்களும் மின்மிருக்கும் வெண்கலம் போலும். அவரது பேச்சொலி மக்கள் கூட்டத்தின் ஆரவாரம் போலும் இருந்தன. இதை நான் மட்டுமே பார்த்தேன் சொல்லிட்டு அவர் சொல்கின்றார். மீண்டுமாக 11ஆம் வசனத்துல 10ஆம் வசனத்துல நீ எழுந்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு 11ஆம் வசனத்துல தானியேல் அவர் என்னை நோக்கி, அந்த காவல் தூதர் என்னை நோக்கி, மிகவும் அன்புக்குரிய தானியேல், நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளுக்கு நிமிர்ந்து நில், ஏனெனில் உன்னிடம்தான் நான் அனுப்பப்பட்டேன் என்றார் என்று தானியேலோடு அந்த காவல் தூதர் பயணிப்பதை நாம் காண்கின்றோம். அதே போலவே இந்த இணை சற்றுமுறையிலே தானியேலுடைய இணை புத்தகத்துல அந்த 3 இளைஞர்கள் நெருப்புல தூக்கி போட்டுருவாங்க. அப்ப பார்க்கின்ற போது அந்த 3 அந்த தீச்சூழலிலே கடவுளை புகழ்ந்து பாடுகின்றார்கள். திடீர்னு பார்த்தா யார் இருப்பாங்க? இன்னொருத்தர் இருப்பார், 4ஆவது ஒருத்தர் இருப்பார். அவர் கடவுளின் வானதூதரின் தோற்றத்தை கொண்டிருப்பதை மன்னர் பார்த்து அவர் தானியேலுடைய கடவுள் தான் உண்மையான கடவுள் என்று சொல்கின்றதை நாம் காண முடியும். அப்படி பார்க்கின்ற போது வானதூதர்கள், காவல் தூதர்கள் விவிலியத்துல நாம் காண்கின்றோம். அதையே தான் இன்றைய நற்செய்தி வாசகத்துல மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரத்துல அந்த 10ஆம் வசனத்துல சொல்லப்படுகின்றது. ஒருவரையும் நீங்கள் சிறியோரில் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம், கவனமாயிருங்கள். இவருடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள். அதே போலவே திருப்பாடல் 91 மிக அழகாக சொல்கின்றது. உனக்கு தீமை நேரிடாது, வாதை கூட அவத்தை அணுகாது, நீ செல்லும் இடமெல்லாம் உண்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். ஆகவே இப்படியாக பார்க்கின்ற போது அது காவல் தூதருடைய காவல் உடனிருப்பு என்றுமே இருக்கின்றது. இதை பல்வேறு விதத்துல தொடக்கத்திலிருந்து திருவை நம்பினாலும் கூட 16ஆம் நூற்றாண்டில் தான் இந்த காவல் தூதர்களுக்காக ஒரு விழா கொண்டாடலாம் என்று 5ஆம் பால் திருத்தந்தை 5ஆம் பால் அவர்கள் சொல்கின்றார். அப்படி விருப்பப்பட்டவர்கள் கொண்டாடினார்கள். அதன் பிறகு வந்த திருத்தந்தை 10ஆம் கிளமெண்ட் தான் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி, அதற்கு முன்பாக அந்த நாள்ல வேற எந்த திருவிழாவும் இல்லை. ஆகவே இந்த நாள்ல காவல் தூதர்களுடைய விழாவை கொண்டாடலாம் என்று அவர் படித்து அது தொடர்ந்து கொண்டாடப்பட்டு கொண்டு வருகின்றது. 10ஆம் கிளமெண்ட், திருத்தந்தை 10ஆம் கிளமெண்ட் தான் இந்த அக்டோபர் 2 காவல் தூதர்களுடைய விழாவாக கொண்டாட படித்தார். திருவை முழுவதும் அதிலிருந்து கொண்டாடப்படுகின்றது. இன்னும் சிறப்பாக நாம் பார்த்தோம் என்றால் காவல் தூதர்கள் என்றுமே காவல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிவோம். இந்த செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி இந்த வருஷம் ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு. நம்ம ஊர்ல திருநாள் கொண்டாடலாம். ஆனா சாதாரணமா அன்றைய நாள்ல என்ன விழா தெரியுமா? கபிலிய தூதர் மட்டும்தானா? தப்பு இல்லை. இன்னொருத்தர் கடவுளுக்கு நிகர் யார் அப்படின்னு கூறிட்டார்.
நம்முடைய கத்தீட்ரல், நம்முடைய பெரிய கோவிலுடைய பாதுகாவலர் மிக்கே. இந்த ஃபீஸ்ட் தான் என்ன சொல்றாங்கன்னா எம்ஜிஆர் ஃபீஸ்ட். ஏன்னா மிக்கே, கப்ரியேல், ரஃபாயேல் அதிதூதர்கள், இந்த முதன்மையான தூதர்கள் இந்த 3 பேரை சொல்வார்கள். ஆனா இது இல்லாம இன்னும் 4 பேர், மொத்தம் 7 அதிதூதர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த அதிதூதர்களுக்கு அப்புறம் வரக்கூடிய நாள்ல இந்த விழாவை கொண்டாடலாம்னு பண்ணித்தார். ஏன்னா 29ஆம் தேதி புனித மிக்கேல், கப்ரியேல், ரஃபாயேலுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். அதிதூதர்கள் இப்ப முதன்மையான தூதர்கள் என்று நாம் சொல்கின்றோம். அதிதூதர்கள் முதன்மையாக இருக்கக்கூடியவர்கள். அதை தொடர்ந்து 30ஆம் தேதி ஒரு விழாவை கொண்டாடுறோம். யார் விழா? புனித செல்வம் விவிலியத்தை லத்தீன் மொழியிலே மொழிபெயர்த்தவர். ஆகவே அது அவர்தான் சொல்வார், விவிலியத்தை அறியாதவன் கிறிஸ்துவை அறியாதவன். அப்புறம் 1ஆம் தேதி என்ன விழா கொண்டாடுறோம்? அக்டோபர் மாதம் ஜெபமாலை மாதம். ஆனா அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி தான் ஜெபமாலை அன்னையோட விழாவை கொண்டாடுறோம். 1ஆம் தேதி குழந்தை இயேசுவின் தெரேசா, குழந்தை தெரேசாவுடைய விழாவை கொண்டாடுறோம். ஆகவே 29, 30, 1ஆம் தேதி வந்ததுனால 2ஆம் தேதி வேற எந்த விழாவும் இல்லை. ஆகவே இந்த 2ஆம் தேதியில கொண்டாடலாம். கிளெமென்ட் 10ஆம் கிளெமென்ட் திருத்தந்தை அவர்கள் அறிவித்ததின் பேர்ல இதை நாம் மீண்டும் கொண்டாடுகின்றோம். இந்த விழா நமக்கு தரும் செய்தி இதுதான். என்ன? வானதூதர்கள் கடவுளை தூயவர் தூயவர் என்று ஏசாயாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தது போல போற்றக்கூடியவர்கள் நமக்கு என்ன இருக்கிறாங்க? காவலாக இருக்கின்றார்கள். நமக்கு வழிகாட்டுகின்றவர்களாக, நமக்கு செல்கின்ற பாதையில இது சரியில்லை அப்படின்ட்டு நம்மை காக்கக்கூடிய தூதர்களாக யார் இருக்கிறாங்க? வானதூதர்கள், இந்த காவல் தூதர்கள். ஆகவே தான் இவருக்கு தனியாக காவல் தூதர்கள் என்று விழாவினை நாம் இந்த அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி தாய் திரு அவையிலே கொண்டாடுகின்றோம். ஆகவே நமக்கு எல்லாம் யார் இருக்கிறார்? காவல் தூதர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே தான் புனித ஜான் போஸ்கோ சொல்லுவார், he is the more faithful friend. உங்களுடைய காவல் தூதர்கள் உங்களுடைய விசுவாசமான நண்பர்கள். ஆகவே அவர்கள் உங்களோடு எப்பொழுதுமே இருக்கின்றார்கள். இரவிலும் பகலிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா நேரத்திலுமே யார் இருக்கிறார்? நமக்கு காவல் தூதர்கள் இருக்கின்றார்கள், காவல் செய்கின்றார்கள். ஆகவே அந்த நம்பிக்கையோடு இந்த காவல் தூதருடைய விழாவை கொண்டாடுகின்ற வேளையிலே அந்த காவல் தூதருடைய வழி நடத்துதலே நாம் நடக்க அழைக்கப்படுகின்றோம். நம் ஒவ்வொருவருக்குமே ஒரு காவல் தூதர் இருக்கின்றார். ஆகவே அவர் காட்டுகின்ற பாதையிலே நாம் செல்வோம். அப்படி செல்கின்ற போது இறைவன் நம்மை வழி நடத்துவார். இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழ தொடர்ந்து அருள் வேண்டி நாம் ஜெபிப்போம். ஆமென். எழுந்திருந்து காணிக்கை பாடுகிறார்கள். Thank you.
உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலியானது எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவரே, உம்முடைய புனிதமான தூதர்களின் வணக்கத்தாலே நாங்கள் தரும் காணிக்கைகளை நீர் ஏற்றருளும். அவர்களுடைய முடிவில்லாவிட்டால் நாங்கள் இம்மனிதர்களிலிருந்து விடுதலை பெற்று நிலை வாழ்வதற்கு மகிழ்ச்சியுடன் வந்து சேர்ப்போமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய முதன்மை வானதூதர்கள் வழியாக உமது புகழ் குறைவின்றி பறைசாற்றப்படுகின்றது. ஏனெனில் உம் படைப்பாகிய வானதூதர்கள் பெறுகின்ற புகழ் எல்லாம் உமது மாண்பையும் மாட்சியையும் மேம்படுத்த உம்மிடமே வந்து சேர்கின்றன. அவர்கள் பல்வேறு அணிகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறந்து விளங்குவதாக நீங்கள் அளவு கடந்த மாண்புடையவர் எனவும் அனைத்துக்கும் மேலானவர் எனவும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக காட்டுகிறீர்கள். அவர் வழியாகவே வானதூதரின் பெருத்து உமது மாண்பை கொண்டாடுகின்றது. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொண்டு நாங்கள் உம்மை தொழுது வணங்கி ஒரே குரலாய் புகழ்ந்து பாடுவதாவது: அப்பா தந்தையே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் தொடக்கமும் ஊற்றுமாக நீரே இருக்கின்றீர். ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவா. அவர் பாடுபட உடன் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவு இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி
தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மகனே பொருள் ஆவியானவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தையும் மெய்ப்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது அவையை நேர்ந்து ஒருவரும் சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய தாமஸ் அக்வைனஸ் சீனிய திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தவரும் தாயும் தந்தையுமான இறைவா, இந்த படைப்பீடத்தை சூழ்ந்திருக்கின்ற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீரே நிறைவாக ஆசீர்வதித்து அனைத்து நலன்களையும் அருள் வரங்களையும் பொழிந்து காத்தருளும். சிறப்பான விதத்தில் எங்கள் ஊரிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இறை மக்களையும் நீரே ஆசீர்வதித்தரும். இங்கு தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள், பெயர் கொண்ட திருநாள் போன்ற வாழ்வின் முக்கிய நாட்களை அனுசரிக்கின்ற ஒவ்வொருவரையும் நீரே ஆசீர்வதித்தரும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும், எங்களுடைய குடும்பங்களிலே மறித்த எம் பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள், உபகாரிகள் யாருடைய ஆன்மாக்களையும் முத்திரிக்க நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து அறிவிக்க உத்தரவும் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் இறைவனின் கண்ணின் தாயான தூய மாற்றுமிக்க புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இன்று நாங்கள் விழா கொண்டாடும் காவல் தூதர்கள், இவரிலும் கூர்ந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பிலும் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவனுடைய அரசு உலகளை மலர இறை தந்தையை நோக்கி நாம் செபிப்போம்.
உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் இருக்கிறது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீர், தீமையிலிருந்து விடுவியும். ஆண்டவரே, தீமை ஆபத்து துன்பமாக்கி அனைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை கொண்டாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக இமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்துவதற்கு மனிதேன் எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் உத்தரவைகளின் நம்பிக்கையை நோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் மகிழ்ச்சியும் தந்தர்மத்தில் கொள்வீரார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒரு அமைதியை நாம் பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, நம் ஆண்டவர் இயேசு இவரை உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். கிறிஸ்துவின் திருத்தமும் நம்மளையும் பார்த்து நித்திய வாசித்துள்ளதாக. ஆமென்.
இயேசுவில் பிரியமானவர்களே, மீண்டுமாக திருவிழாவை சிறப்பித்த அனைவருக்கும் நன்கொடைகளை கொடுத்த, அதே போலவே குடும்ப வரியை கொடுத்த ஒவ்வொருவருக்குமே மீண்டுமாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திருப்பலியின் இறுதியில மாசல்லா கண்ணியே என்கின்ற பாடலை நாம் பாடிக்கொண்டு கொடிமரத்தை நோக்கி செல்வோம். அங்கே ஒரு சிறிய ஜபத்தோடு நாம் கொடியை இறக்குவோம். அதனை தொடர்ந்து நாம் மோட்சராக்னி அன்னையே என்கின்ற பாடலை அங்கு நாம் பாடுவோம். இப்போது இறுதி ஆசிரியர் பாட மாசில்லா கண்ணியே என்கின்ற பாடலை பாட நாம் பவனியாக கொடிமரத்தை நோக்கி செல்வோம். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரை நாங்கள் நிலைவாழ்வது இத்துணை மாற்றியால் உணவளிக்கின்றே. வாழ தூதரை பணியாகும் அமைதியும் தன்பாதை எங்களை வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவையாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பிலும் சமாதானத்திற்காக சேர்ந்து வாழுங்கள். வாழ்க்கைப்படி தொடரட்டும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. எங்களை நாளும் நேசித்து அன்பு செய்து வழிநடத்தி வருகின்ற தாயும் தந்தையுமான இறைவா, நாங்கள் உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம். சுவாமி, சிறப்பான விதத்தில் இதோ எங்களுடைய பாதுகாவலியான மோட்சராக்கினி அன்னையனுடைய திருவிழாவை சிறப்பிக்க நீர் தாமி உதவி செய்தீரே, அதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த சிலுவைபுரம் இறை மக்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீரை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம் தகப்பனே. சிறப்பான விதத்தில் இதற்காக உழைத்தவர்கள், உடல் உழைப்பு கொடுத்தவர்கள், பொருளாதார உதவி செய்தவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தள்ளும். இன்னும் உபகாரிகள், நண்பர்கள், நன்கொடையாளர்களையும் நீரை ஆசீர்வதித்தள்ளும். இந்த திருக்கொடியை நாங்கள் இறக்குகின்ற போது அன்னையுடைய பரிந்துரை என்றும் எங்களோடும் எங்களுடைய குடும்பங்களோடும் எங்களுடைய ஊரோடும் இருக்கு கிருபை செய்தரும். இந்த அக்டோபர் மாதத்தில் ஜெபமாலை ஜெபிக்கின்றவர்களாக நாங்கள் எங்களுடைய ஆலயத்திலும் சரி,
இல்லத்திலும் சரி அன்பியமாகவும் ஜெபிக்க எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுத்தருளும் அன்னையே. நிறைவான ஆசீர்வாதத்தை மோட்சராக்கினி தாயே எங்களுக்கு பெற்றுத்தாரும். நாங்களும் ஒரு நாள் விண்ணகம் வருவதற்கு ஏற்றவாறு எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள காவல் தூதர்கள் எங்களை பாதுகாக்க தேவையான வரங்களை தந்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். மோட்சராக்கினி அன்னை பெருமை செய்தார். நீ வாழ்க, தாழ்ந்தோரை உயர்த்துகின்ற இறைவன் உம்மை விண்ணகத்தின் அரசியாய் பெருமை செய்தார். நீ வாழ்க, மோட்சராக்கினி அன்னையே, மோட்சராக்கினி அன்னையே, மோட்சராக்கினி அன்னையே, உந்தன் பாதம் நாடி வந்தோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. தாயே நீரே எங்கள் தஞ்சம், தாயே நீரே எங்கள் தஞ்சம், தாயே நீரே எங்கள் தஞ்சம், தாயே நீரே எங்கள் தஞ்சம், தாயே நீரே எங்கள் தஞ்சம். தாயே நீரே எங்கள் தஞ்சம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you.